நெப்போலியன் அவர்களோட ஃபர்ஸ்ட் சன்னுக்கு ரீசெண்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சுது. அந்த மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸை நிறைய பேரும் பதிவிட்டு இருந்தாங்க இணையதளத்தில். ஒரு பொண்ணோட லைஃபையே பணத்துக்காக வேஸ்ட் பண்றீங்க, இப்படி இருக்க ஒருத்தவர் எப்படி அந்த பொண்ணை பார்த்துக்குவாரு, அவரால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான கமெண்ட்டை பதிவிட்டாங்க. அதே சமயம் உங்களுக்கு ரெண்டாவதா இருக்க பையனுக்கு இது மாதிரி பிசிக்கலி அன்சேலஞ்சா இருக்க ஒரு பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நெப்போலியன் சார் அவர் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ற உங்களுக்கு என்ன தெரிய போகுது இதோட வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே சமயம் பாசிட்டிவான கமெண்ட்டும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அவரு மேரேஜ் பண்ணும்போது அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அழுதுட்டாரு. அப்பெல்லாம் நீங்க ஒரு சிறந்த தந்தைன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப கால் கையெல்லாம் நல்லா இருக்கவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உடனே மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனே கூட எதனா ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆகலாம். அதே சமயம் கால் கை நல்லா இருக்கவங்க ஒய்ஃபை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டை பாத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க எல்லாமே அந்த போதைக்கெல்லாம் அடிமையாகி அவங்கவுங்க அங்கங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறது, அது மாதிரி ஆளுங்களுக்கு தானே பார்த்து பார்த்து பொண்ணுங்களும் தேடி போகிறாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் பார்த்து பார்த்து தான் கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் எந்த ஒரு மனநிலையில தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. ஏன்னா அவங்க தன்னோட பையனுக்காக இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கே போயிட்டு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. தன்னோட பையனோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் பண்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே அவங்க யோசிச்சு பார்க்காத இந்த ஒரு மேரேஜுக்கு இவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சோசியல் மீடியால என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்க இவங்க எதுக்கு இப்படி ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சமயம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் இன்னொன்னு என்னன்னா, அந்த பையனால என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணோட லைஃபே வேஸ்டா போச்சு, அந்த பொண்ணை எப்படிதான் அந்த பையன் பாத்துக்க போறாரு அப்படின்னு எனக்கு ஒரு லாஜிக் ஒண்ணுமே புரியல. கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, 1க்கு 2 வாட்டி. ஏன்னா நீங்க பண்ற அந்த ஒரு கமெண்டால அவங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அது சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவங்க அப்பல இருந்து ஒரு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், அந்த வலிகள் எல்லாத்தையும் கடந்து வந்து அப்பதான் அதுக்கான ஒரு வெற்றியை வர சமயத்துல தான் நீங்க இது மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்து அந்த சந்தோஷத்தை கூட அவங்களால கொண்டாட முடியாம இப்படி நீங்க அவங்கள மனவேதனைக்கு உள்ளாக்கிடுறீங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மற்றவங்க கமெண்ட் பண்ணா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேற எதையுமே நீங்க யோசிக்க தேவையில்ல. நீங்க ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு இடத்துக்கு வரீங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ஒருத்தவங்க உங்களை இப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்ல அந்த 5 வருஷம் நீங்க கடந்து வந்த பாதை ரொம்ப வலிகளோட அந்த 5 வருஷத்து பாதையை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, அதை நினைச்சு பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே நீங்க நினைக்க வேணாம். உங்களை நினைச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க டெய்லி நிறைய பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.